இல்ல நண்பா, வார்த்தையை சொல்லி சொல்லி தானே என்ன கட்டிப்போம். என்ன நண்பா இப்படி பேசிட்ட? எல்லாம் நீ உருவாக்குனதாடா. அம்மா அப்பா பெற்றவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் இருந்தாலும் பொண்ணா தனியாக நம்ம சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது இந்த படம் கற்றுக் கொடுக்குது. யாரையும் நம்ப வேணாம், நம்மளாக இருக்கணும், அவ்வளோதான். என்ஜாய் பண்ண சூப்பராக இருந்தது. ராதிகா மேமோட ஆக்டிங் நல்லா இருந்தது, வித்தியாசமாக இருந்தது. யூஸ்வலாக ஹீரோயின்ஸ் எல்லாம் மேக்கப் போட்டு அப்படி தான் நடிப்பாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணி பண்ண மாதிரி இருந்தது. நல்லா இருந்தது, இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. எதிர்பார்த்து தான் வந்தோம், எதிர்பார்த்ததோட நல்லா இருந்தது. ட்ரெய்லர் பார்க்குறப்பவே படம் கண்டிப்பாக நல்லா இருக்கும், தேட்டர் போய் பார்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தது. அதனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்தது படம், ஃபுல்லாகவே நல்லா இருந்தது. ஒரு லேடி எப்படி போல்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம். பசங்களும் எப்படி இருக்கணும், பிள்ளைங்க எப்படி இருக்கணும், அந்த மாதிரி டைப்பில் நல்லா இருந்துச்சு ஃபுல்லாகவே. நிறைய பேர் வந்து பெற்றவங்களை வந்து ஹோம்ல சேர்த்துறாங்க மேரேஜ். ஆமாம், அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த படத்துக்கு அப்புறம்? அப்படி பண்ணக்கூடாது. கண்டிப்பாக பெற்றவங்கள நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா நாளைக்கு நமக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்குல்ல. நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ இப்போ குழந்தைங்க அதை தானே பண்ணுவாங்க. ஸோ கடமை, நிறைய சுச்சுவேஷன் இருக்கலாம், பட் அந்த கடமை அப்படின்னு வர்றப்போ அதை தவறாமல் இருந்துக்கணும். என்னோட கருத்து அது. எனக்கு எல்லாமே நல்லா இருந்ததுங்க. ஆனால் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன். பட் ட்ரைலர் பார்த்து தான் வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்தது படம் ஃபுல்லாகவே. சூப்பராக பெண்களுக்கு ஒரு கருத்து சொல்கிற மாதிரி படம் எடுத்துருந்தாங்க, நல்லா எடுத்துருந்தாங்களா? நல்லா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு நல்ல படம் பார்த்தோம். ஃபீலிங் நல்லா இருக்கு. அது எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். ஃபீமேல்ஸை வந்து எப்படி சேவ் பண்ணணுன்றதை சிம்பிளாக எடுத்து சொல்லியிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்து பாட்டி மேலே ஆசை இல்லாதவங்களாம் பாட்டியை பார்த்து நல்லா புரிஞ்சுப்பாங்க. பாட்டியை பிடிக்குமா? இது லேடிஸ்க்கான ஸ்பெஷல் படம், நல்லா இருக்கு. என்னது? நல்லா சொல்லியிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தை பார்த்துக்கிட்டு உங்க லைஃப்ல ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு மாமியார் இல்லைங்க. இல்ல நீங்க ஃபியூச்சர்ல இல்லை, நான் சேவிங்ஸில் தான் இருக்கேன். நான் தனியாக தான் ப்ரொப்ரைட்டர் தான். படம் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு படம், பரவாயில்ல, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. எங்கள் அம்மாவே பார்த்த மாதிரி இருக்கு. இதான் இவங்களும் சொல்கிறாங்க, இவங்கள்ட்ட கேளுங்க. சூப்பராக இருந்தது. பிடிச்சிருந்துச்சா? பாட்டிலாம் இருக்காங்களா? பாட்டில நல்லா லவ் பண்ண சரியா? ஓகே டன். சூப்பராக இருக்கு சார், குட் மூவிஸ், நல்லா இருக்கு. ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப இருக்கு. ராதிகாவது ரொம்ப ஃபேண்டாஸ்டிக். சும்மாவே நல்லா நடிப்பாங்க. இந்த படத்தில் இன்னொரு சூப்பராக நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பெரியவங்கெல்லாம் அப்பப்போ கரெக்டான முடிவு எடுத்தால் நல்லாயிருக்கும். வயசான டைமில் எல்லாம் பிரித்து கொடுத்துடணும். படுத்துட்டு கடைசியாக கஷ்டப்படுத்துறதுக்கு இது நல்லா இருக்குது. திரைப்படம் படம் நல்லா இருந்தது. உமன்ஸ்க்கு ஒரு மெசேஜ் சொல்ற மாதிரி எடுத்துருந்தாங்க. ஆமாம், நல்லா இருந்துச்சு. அது லாஸ்ட்டில் அது எதிர்பார்க்கல, நல்லா இருந்துச்சு. இப்போ இருக்க ஜென்ரேஷன் கேர்ள்ஸ் எதை சொல்ல விரும்புறீங்களா? இப்போ இருக்க ஜென்ரேஷன் சேவிங்ஸ் இம்பார்ட்டன்ட், அது கரெக்டாக சேமிச்சுக்கணும். நல்லா இருக்க சொல்லிடு, படம் நல்லா இருக்க சொல்லிடு. படம் சூப்பராக இருந்துச்சுங்க, பார்க்குற மாதிரி நல்லா சூப்பராக இருந்துச்சு. நல்லா இருக்குங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க. பார்த்ததே இல்லாமல் இந்த படத்துல வந்து பெண்களுக்காக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்களா? அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிச்சு? எல்லா இதுலேயுமே பொருந்திருக்கு. நல்லா இருக்கு படம். சூப்பராக இருக்கு. ராதிகா நடிப்பு நல்லா இருக்கு. மற்றபடி அவங்களுடைய மற்ற ஆக்டர்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருக்கு. என்ன மாதிரியான மெசேஜ் சொல்லியிருக்காங்க? எந்த மாதிரி மெசேஜ்னா, அதாவது என்ன சொல்கிறது, அது நம்ம சேமிப்பு சேர்த்து வச்சுக்கணும். நம்ம வந்து அவங்க கொடுப்பாங்க, மாமியார் கொடுப்பாங்க, மாமனார் கொடுப்பாங்க அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு பெண்ணாக இருந்தாலும் ஒரு தைரியமாக இருந்து நம்ம பொருள் 10 ரூபா வந்தாலும் 5 ரூபா, ஒரு 8 ரூபா செலவு பண்ணி 2 ரூபா நம்ம இது பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அவங்க அப்பா அம்மா மேரேஜ்க்கு அப்புறமேட்டு முதியோர் இல்லத்தில் சேர்த்துறாங்க. அதை பற்றிலாம் சொல்லியிருக்கதா சொன்னாங்க. அது சொல்கிறாங்க, அது இருக்குது. முதியோர் இல்லத்தில் சேர்றது அது இருக்குது. ஆனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அது கண்டிப்பாக. இந்த படத்துக்கு அப்புறமேட்டு இப்போ இருக்க ஜென்ரேஷன் பெண்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, என்ன சொல்லுவீங்க? நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? நாங்கள் ஏஜ் பர்சன் தானே, நாங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? அதான் சொல்லுவோம், பெரியவங்களை பார்த்துக்கணும், பெரியவர்கள் நல்லபடியாக பார்த்துக்கணும், செய்யணும். ஏன்னா அவங்களும் ஒரு காலத்தில் வயசானவங்களாக தான் வருவாங்க. எங்கேஜாக இருக்க போகிறது இல்லையே. இப்போ நாங்கள் எங்கேஜாக இருந்து வந்தவங்க தான் இல்லையா? அந்த எங்கேஜ்லேருந்து அப்புறம் அவங்க அந்த ஸ்டேஜுக்கு வரும்போது அதை நினச்சி பார்ப்பாங்க. இப்போ வந்து பேசுறது ஈஸியாக இருக்கலாம்,
வந்து நம்மளை என்ன சொல்கிறது, அந்த அளவுக்கு போகிறதில்ல. இருந்தாலும் சொல்கிறேன், நம்மளை எங்கள் ஃபேமிலி வரைக்கும் அது இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். வந்து அந்த நம்மளுடைய ஏஜையும் பார்த்து நம்ம வந்து இது வந்து இது பண்ணிக்கணும். பெரியோர்களை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஏன்னா ஏஜ் ஆன வாட்டி தான் அவங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொன்றும் அவங்க ஒரு குழந்தையாக இருப்பாங்க. நல்லது கெட்டது எல்லாம் வந்து அந்த குழந்தைத்தனம் தான் இருக்கும். அதை வந்து கரெக்ட் பண்ணி அவங்க வந்து அனுசரித்து நடந்துக்கிட்டால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாமளும் அனுசரித்து நடந்துக்கணும், பெரியவங்களும் அனுசரித்து நடந்துக்கணும். எல்லாம் இருக்குது. சூப்பராக இருக்குங்க. ராதிகா சூப்பராக நடிச்சிருக்காங்க. சிரிச்சு சிரிச்சு வயிறு தான் வலிக்கும். நல்லா இருக்கு படம், ஃபுல்லாகவே நல்லா இருக்கும். எண்டிங் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்க. இவ்வளோ நாள் படத்தில் இதுதான் சூப்பராக இருக்குது எல்லா படத்துலையும். பெண்களுக்காக ஒரு மெசேஜ் சொல்லுமே எடுத்திருந்தாங்களா? அது எந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க? பெண்கள் எல்லாம் சுயமாக இருக்கணும், யார் இப்போ ஓரியன்டாக இருக்கக்கூடாது, அந்த மாதிரி எடுத்து. தரமான படம் ப்ரோ. பொண்ணு தாய் மாஸ். நல்லா இருக்குங்க. ஒரு வாழ்க்கைங்கிறது எப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத நல்ல சொருக்கத்தில் நல்லா சொல்லியிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. செம்மையாக இருக்குது. அவங்க ஆக்டிங் சொல்லியா கொடுக்கணும். அவங்க எப்போ இருந்து நடிக்கிறாங்களே, அவங்களுக்கு சொல்லியா கொடுக்கணும். இந்த கதை மூலமா உங்க வாழ்க்கையில ஒத்து போச்சாங்க? ஆமாங்க. பெண்கள் வந்து இப்படி தான் இருக்கணும், பெண்கள் இப்படி உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே கடைசியில் மறக்க அப்படி ஒரு அழுவ வந்துருச்சு. ஃபஸ்ட்டு ஜாலியாக போனாலும் கடைசியில் அழுகுற மாதிரி இப்போ நல்லா இருக்குங்க. பார்க்கலாம், கண்டிப்பாக பார்க்கலாம். கண்டிப்பாக இப்போ இருக்க பிள்ளைங்களாம் இதை பார்க்கணும். பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து இந்த வாழ்க்கையோட இது என்ன எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது புரியும்.